கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 13ஆம் அத்தியாயம் காபால பைரவன். அருள்மொழி தேவி கடல்ல குதிச்சது பற்றி கேட்டதும் விக்ரமன் விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சான். எங்க தேடியும் கிடைக்கலனா மகாராணி உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா பொண்ணா? இருங்க மகாராஜா, மொத்த கதையும் கேளுங்க அப்படின்னு மீதம் இருக்கிற கதையும் சொல்ல ஆரம்பிச்சான் பொன்னன். அந்த அலைகளுக்கு மத்தியில் இருளுக்கு நடுவில் பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எவ்வளோதான் தேடியும் ராணி கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் ராணி இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. அப்போ தான் திடீர்னு பரஞ்சோதி அடிகளோட பத்தினியும் வள்ளியும் கரையில் இருந்து சீக்கிரமாக இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கத்தினாங்க. என்னன்னு விசாரித்த போது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடல்ல இருந்து ஒரு ஒற்றை கை மனிதன் வந்ததாகவும் அவன் ஒரு பெண்ணை இழுத்துட்டு வந்ததாகவும் சொன்னாங்க. அவங்க பார்க்கறதுக்கு அருள்மொழி ராணி மாதிரி இருந்தாங்க அப்படின்னும் அவங்க 2 பேரும் சொன்னாங்க. உடனே பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் மறுபடியும் அந்த ஜன கூட்டத்துக்கு நடுவில் அருள்மொழி ராணியை தேட போனாங்க. ஆனால் எவ்வளோ தேடியும் அந்த ஒத்தை கை மனிதனும் கிடைக்கல, ராணியும் கிடைக்கல. மகாராணி கிடைக்காத விரக்தியில் நீங்கள் ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க, அது உங்களோட பிரமையாக தான் இருக்கும் அப்படின்னு பொன்னன் சொன்னதுக்கு வள்ளி நிச்சயமாக சொன்னால் அது அருள்மொழி ராணி தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் சில நாட்கள் அங்கேயே தங்கி மகாராணியை தேடிய பிறகு உறையூருக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ தான் சிவனடியாரை சந்தித்து நடந்த விவரம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னாங்க. அந்த ஒற்றை கை மனிதனை பற்றி கேட்டதும் சிவனடியாருக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. வள்ளிக்கிட்ட திரும்ப திரும்ப அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு விவரமாக தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் ராணி கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சிவனடியார் சொன்னார். ஆமாம், உங்களுக்கு அந்த ஒற்றை கை மனிதன் யார் அப்படின்னு தெரியுமா? தெரியாது சுவாமி. அவன்தான் காபால ருத்ர பைரவன், காபாலிக மத கூட்டத்தோட தலைமை பூசாரி. தமிழகத்தில் நரபலி போன்ற பல பயங்கரமான விஷயங்களை பரப்பி வராங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ ஒரு ரகசியமான இடத்துல அவன் ரணபத்ர காளிக்கு கோயில் கட்டியிருக்கானா. அந்த இடத்த மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அநேகமாக ராணி அங்கேயும் இருக்கலாம். அதை கேட்டதும் பொன்னனுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஒருவேளை மகாராணியை அவன் பலி கொடுத்துருந்தா? இல்லை பொண்ணா, அவன் கேவலம் ஒரு உயிர்க்காகலாம் இவ்வளோ சிரமப்பட்டு இருக்க மாட்டான். இது ஏதோ ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கணும். அதனால் மகாராணி நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா தான் இருப்பாங்க. அந்த ரணபத்ரகாளி கோயிலை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சிவனடியார் சொன்னார். அதுக்கப்புறம் பொன்னனும் சிவனடியாரும் ஒரு இடமா அந்த ரணபத்ரகாளி கோயிலை கண்டுபிடிக்க தேடி அலைஞ்சாங்க. மாச கணக்கில் தேடி தெரிஞ்ச பிறகு கடைசியாக 4 நாளுக்கு முன்னாடி தான் அதோட பலன் கிடைச்சது. அந்த காட்டாற்று வழியாக போய்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு மலை அடிவாரத்துக்கு அவன் வந்து சேர்ந்தான். அது கொல்லிமலையோட ஒரு பகுதி தான் அப்படின்னு யூகமும் செஞ்சுக்கிட்டான். அதுக்குள்ளே போக போக வனப்பிரதேசம் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. அது உள்ளே போனதுமே ராணி இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு அவன் உள்ளுணர்வும் சொல்லுச்சு. ஏன்னா அந்த மலையில் காட்டு மிராண்டி ஜனங்கள் வசிக்கிறதா அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கான். அவங்க எப்பயாவது ஊருக்குள்ளே வந்து மனிதர்களை பிடிச்சிட்டு போய் நரபலி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவன் கேள்விப்பட்டிருக்கான். அவன் அந்த காட்டாறு எங்கேருந்து வருதோ அதை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தான். போக போக ஆறு குறுகிக்கிட்டே போச்சு. எவ்வளோதான் தேடி தெரிஞ்சாலும் எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. அப்படி ரொம்ப சோர்ந்து போய் அவன் உட்காந்துட்டு இருந்த போது திடீர்னு ஒரு மனித குரல் கேட்டுது. அதை கேட்டதும் அவனுக்கு பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம தேடி வந்தவங்க இவங்க தானா அப்படின்னு ஆவலும் வந்துச்சு. உடனே ஒரு பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மேலேருந்து 2 மனிதர்கள் இறங்கி வந்தாங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது நிஜமாலே மனிதர்கள் தானா அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டது. ஏன்னா பார்க்குறதுக்கு அவங்க அவ்வளோ பயங்கரமான தோற்றத்தில் இருக்காங்க. பொன்னன் அவ்வளோ பயந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட சிவந்த கண்கள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய மீசையும் சுருளாக இருந்த சடா முடியும் மேலே கம்பளியும் போத்திக்கிட்டு ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு தாவினான். அப்போதான் பொன்னன் ஒரு விஷயத்தை கவனிச்சான். அவனுக்கு ஒரு கை இல்லை அப்படிங்கிறத. மகாராணியை தூக்கிட்டு போனவனுக்கு ஒரு கை இல்லைன்னு வள்ளி சொன்னாலே, அவன் பேரு கூட காபால ருத்ர பைரவன்னு சிவனடியார் சொன்னாரே, அது இவன் தானா? காபால பைரவனோடைய தோற்றம் தான் அவ்வளோ பயங்கரமாக இருந்தா அவன் கூட வந்தவனோட தோற்றம் இன்னுமே விசித்திரமாக இருந்தது. ஏன்னா அவன் ஒரு குள்ள மனிதன். 10 வயது பையன் போல உயரம் இருந்தாலும் முகம் மட்டும் 40 வயது ஆள் மாதிரி இருந்தான். பொன்னன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது வியப்பான விக்ரமன் அந்த குள்ளனை பற்றி மட்டும் ரொம்பவே விவரமாக விசாரித்தான். அதை கேட்டதும், என்ன ஆச்சு மகாராஜா, உங்களுக்கு அவனை தெரியுமா? அவனை மாதிரி யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் பொண்ணா, அதை நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ நீ கதையை சொல்லி முடி. அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் இல்லை மகாராஜா. அவங்க அங்கேருந்து போனதும் நான் இன்னும் மலைக்கு மேலே ஏறி பார்த்தேன்.
அங்கே தான் கோயில் இருக்கணும், அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டா மகாராணியும் கண்டுபிடிச்சி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் போனேன். ஆனால் என் ஆசை எல்லாமே பாழாக போச்சு. அங்கே போய் பார்த்ததும் அருவி ரொம்பவே பெருசாக இருந்தது, ரொம்ப செங்குத்தாக உயரமாக இருந்தது. மனிதர்களால் எந்த உதவியும் இல்லாமல் அங்கே ஏறுறது முடியாத காரியம். அப்போனா அவங்க எப்படி ஏறுறாங்க இறங்குறாங்க அப்படின்னு யோசித்த போது, யாரோ ஒருத்தர் மேலே இருந்து கயிறு போட்டிருக்கணும் இவங்க இறங்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து ஏதோ ரகசிய பாதை இருந்திருக்கணும் அப்படின்னு நினச்சேன். எப்படியா இருந்தாலும் போனவங்க திரும்பி வரதானே வேணும், வந்தால் அவங்க எப்படி போகிறாங்கன்னு பின்தொடர்ந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த மலை அடிவாரத்தில் 3 நாட்களாக காத்திருந்தேன். ஆனால் போனவங்க திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனால் மகாராணி நிச்சயமாக உயிரோடு தான் இருக்காங்க மகாராஜா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பொண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடந்த 6 மாதமாக அம்மா என்னோட கனவுல வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அமாவாசை அன்னைக்கு அம்மா கடலில் விழுந்தாங்கன்னு சொன்னியே, அன்னியிலேருந்து தான் எனக்கு என்னவோ அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு தான் தோணுது. அதனால தான் கனவுல வந்து என்கிட்ட பேச முயற்சி செஞ்சுருக்காங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது வெளியில் யாரோ பேசுகிற குரல் கேட்டது.